கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே எப்படி அடையாளமாய் காட்டப்படுகிறது என்கிறதை இந்த பதிவிலே பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. எபிரேயர் 2:4 எழுதப்பட்டிருக்கிறபடி அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரியதான இரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று நாம் அறிந்து கொண்டு இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் அநேக வழிகளை நம்முடைய ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவைகளில் முதலாவது அடையாளங்கள். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே நமக்கு அடையாளமாய் காட்டப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1:22 பார்க்கிறபடி யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் என்ற வசனத்தின்படி இந்த யூதர்கள் பல முறை ஆண்டவரிடத்தில் அடையாளத்தை கேட்டனர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். மத்தேயு 12:38 மற்றும் மத்தேயு 16:1 பார்க்கிறபடி வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டினத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். இந்த வசனத்தில் யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் யூதர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று நம்முடைய ஆண்டவர் கூறியிருக்கிறதை பார்க்கிறோம். காரணம், லூக்கா 11:16 பார்க்கிறபடி அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். மேலும் மத்தேயு 16:11, 12 பார்க்கிறபடி பரிசேயர் சதுசேயர்களின் புளித்த மாவாகிய உபதேசத்திற்கு எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கும் நம்முடைய ஆண்டவர் சீஷர்களுக்கு அறிவுறுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த பரிசேயர் சதுசேயர் இஸ்ரவேலர்கள் யூதர்கள் உணராதவர்களாய், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தியத்தை அறிந்து கொள்ளாதவர்களாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய், வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினாலே வேறே அடையாளத்தை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை என்று பார்க்கிறோம். இங்கு யோனாவின் அடையாளமானது நினிவே மக்கள் இஸ்ரவேலரை போன்று பாவத்தில் இருந்த பொழுது யோனாவின் செய்தியை அறிந்து இருதயத்திலே உணர்வடைந்தவர்களாய் மனம் திரும்பினதை போன்று நம்முடைய ஆண்டவரை புறக்கணித்தவர்கள், மறுதலித்தவர்கள், யோனாவை போன்று ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 2ஆம் வருகையில் வருவதை பார்க்கும் பொழுது உணர்வடைந்தவர்களாய் மனஸ்தாபப்பட்டு அழுகையோடும் கண்ணீரோடும் அவரை நோக்கி பார்த்து அப்பொழுது மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர்களுக்கு வேறே அடையாளத்தை கொடுக்கவில்லை என்று அறிகிறோம். ஆனாலும் இந்த பதிவின் ஆரம்பத்தில் பார்த்த அடையாளம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்ப்போமானால், யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட, அதாவது புறஜாதிகளுக்கு
மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அடையாளம் என்று பார்க்கிறோம். தன்னுடைய மந்தைகளாகிய ஆடுகளுக்காய் விழித்திருந்து காத்து கொள்ளுகிறவர்களுக்கு, தாழ்மையை தரித்து கொள்கிறவர்களுக்கு தேவனால் தூதர்கள் மூலமாய் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அது என்ன அடையாளம்? லூக்கா 2:7 வாசிப்போமானால், அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே, அதாவது தாங்கள் வந்து தங்கிய மேல் வீட்டு அறைகளில் அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இங்கு முன்னணை என்பது கீழ் வீட்டில் விஸ்தாரமான முன் அறையாகிய தாழ்வானதும் கால்நடைகளை இரவு நேரங்களில் பாதுகாத்து போஷிக்கும்படியானதுமான அறையில் சுத்தமான ஃபீடர் என்று அழைக்கப்படும் மேங்கர் அல்லது கால்நடை உணவு தொட்டியில் கிடத்தினாள் என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அடையாளம், பிள்ளையை துணிகளில் சுற்றி. நம்முடைய ஆண்டவர் பூமிக்கு மாம்சத்தில் வந்ததின் நோக்கமே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே. அதாவது அவர் பிறப்பிலேயே அவரது மரணம் அடையாளப்படுத்தப்படுகின்றது. எப்படியெனில், யூதர்கள் மரித்தவர்களை வாசனை திரவியங்கள் தடவி துணிகளில் சுற்றி வைப்பது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. அதற்கு அடையாளமாய் இங்கு ஆண்டவர் துணிகளில் சுற்றி வைக்கப்பட்டிருந்ததை காண்கிறோம். இங்கு அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படியாய் இந்த அடையாளம் கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அடையாளம், யோவான் 6:51 வாசிப்போமானால், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இங்கு நம்முடைய ஆண்டவரே மெய்யான அப்பம் என்கிறதற்கு அடையாளமாக அவர் மேன்கர் என்கிற முன்னணையான ஃபீடர் தொட்டியில் அடையாளமாக கிடத்தப்பட்டார் என்று அறிகிறோம். மூன்றாவது அடையாளம், தாவீதின் ஊரிலே கர்த்தராகிய இரட்சகர் பிறந்தது நம்முடைய ஆண்டவர் இரண்டாம் வருகையில் வருகிறதான ராஜாதி ராஜாவுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆக இங்கு மேய்ப்பர்களுக்கு 3 விதமான அடையாளம் கொடுக்கப்பட்டுகிறது அறிகிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே பாவங்களை நீக்குகிற கிருபாதர பலியாகவும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிற ஜீவ அப்பமாகவும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிற ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் இருக்கிறதை இந்த 3 அடையாளங்களில் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறபடி நான் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறியேன் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாய் சத்தியத்திலே பூர்ணப்படும்படி கடந்து போவோம். மேலும் அஞ்ஞானிகளைப் போல நாம் இனியும் கிறிஸ்துவின் மாம்ச பிறப்பை விக்கிரக ஆராதனையைப் போல ஆராதிக்காமல் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் அவருடைய மரணத்தை நினைவு கூர்ந்தவர்களாய் அவருடைய மாம்சமாகி அப்பத்தை புசித்து நித்திய ஜீவனை பற்றி கொண்டவர்களாய் இருப்போம். மேலும் அவரோட கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் நாம் அவரை ஆவியோடும்
உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களாய், அவருக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் சத்தியத்திலே நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.